ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வியாழக்கிழமை நவம்பர் 14ஆம் தேதி அத்தியாயம் 31 வாசிக்க போகிறோம். இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். பெரியவாளோட பரம பக்தர் ஒருவர் மினியேச்சர்கள் செய்கிற வேலை பார்த்துட்டு இருந்தார். அதாவது பெரிய பில்டிங், தொழிற்சாலை, கோவில் இப்படி பலதையும் ஒரிஜினலோட மினி சைஸ் மாடலாக உருவாக்குற வேலை. ஒரு சமயம் ஏரோநாட்டிக்கல் காலேஜ் ஒன்றுலேருந்து மினியேச்சராக ஒரு ஏரோப்ளேன் செஞ்சு தர சொல்லி ஆர்டர் வந்தது. விமானம் செய்யறதுக்கு தேவையான சாஃப்டான ஒரு வகை மரத்தையும் அவளை கொடுத்திருந்தார். அந்த பக்தர் மினியேச்சர் விமானம் செய்ய ஆரம்பித்தார். முதல்ல ஒரு துண்டு கட்டையை எடுத்து செதுக்க ஆரம்பித்தார். முழுசாக 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள கட்டை உடைஞ்சது. சரி, ரொம்ப சாஃப்டான கட்டை, நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், மெதுவாக செதுக்குவோம் அப்படின்னு அடுத்ததை எடுத்து சீவ ஆரம்பிக்கும் போதே அதுவும் உடைஞ்சு விழுந்தது. என்ன இது, 2 கட்டை வீணாயிடுத்தேன்னு ஒரு நிமிஷம் தயங்கினவர், சரி அதான் தேவைக்கு அதிகமாகவே கட்டை கொடுத்துருக்காங்களே, இது ஒன்றும் நஷ்டமாகிடாதுன்னு நினச்சிட்டு 3வது எடுத்து செதுக்க ஆரம்பித்தார். ஆனால் கை அதுக்கு ஒத்துழைக்காம ஏனோ நடுங்க ஆரம்பித்தது. ஒருவேளை இதுவும் உடைஞ்சிடுமோ அப்படின்னு இனம் புரியாத பயம் அவருக்குள்ளே எட்டி பார்த்தது. மனசுக்குள்ளே மகா பெரியவாளை நினைச்சுட்டார். கொஞ்சம் கொஞ்சமா பதட்டத்தையும் தனிச்சுண்டு விமானத்தோட கூர்மையான முன்பகுதியை செதுக்க ஆரம்பிச்சார். எதனாலேயோ அவருக்கு கோவிலோட கோபுரம் ஞாபகத்துக்கு வந்தது. மீதி இருக்கிற கட்டையில ஒரு கோவில் செதுக்கு யாரோ மனசுக்குள்ள சொன்ன மாதிரி இருந்தது அவருக்கு. அவ்வளவுதான், மளமளன்னு விமானத்தோட மினியேச்சரை செஞ்சு முடிச்சார். மீதி இருந்த கட்டைகளை செதுக்கி ஒரு கோயிலோட மாதிரியை உருவாக்கினார். சரியா அதே சமயத்துல மினியேச்சர் விமானத்தை வாங்கிக்க வந்தவா, இந்த படம் வழியில ஒரு கடையில பார்த்தோம், ஏனோ உங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணித்து அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அவர்கிட்ட கொடுத்தா. ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தன் சீடர்களுக்கு பாடம் நடத்துற மாதிரியான படம் அது. அதை வாங்கிட்ட பக்தர் ஏதோ மனசுக்குள்ளே தோணவும் மினியேச்சரா தான் செஞ்சு வச்சிருந்த கோவிலுக்குள்ளே அந்த படத்தை வச்சார். அதுக்காகவே அளவெடுத்து ஃப்ரேம் பண்ணின மாதிரி பர்ஃபெக்டா அங்கே பொருந்தியது அந்த படம். உடனே கண்ணில் ஜலம் முட்ட அந்த மினியேச்சர் கோவிலை எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி அவர் திருவடியில் அந்த கோவிலை வச்சார். மகா பெரியவா அதுக்கு, என்ன சாஃப்ட் கட்டையில் ஆதி ஆச்சாரியாளுக்கு கோவில் கட்டின்னு எடுத்துன்னு வந்துட்டியா, பேஷ், விமானம் நல்லபடியாக அமைஞ்சதா? பக்தர் எதுவும் பேசாமலேயே பெரியவா கேட்க அதிர்ந்து போனார் அந்த பக்தர். சந்தோஷம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கமா ஆனந்த கண்ணீர் வழிய பேசவும் மறந்து பெரியவாளையே பார்த்துட்டு நின்னார் அந்த பக்தர். தொடர்ந்து மகா பெரியவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் கூட விமானத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. போஜராஜன் தான் எழுதின சமராங்கண சாஸ்திரத்தில் ஏரோப்ளேன் எப்படி செய்யணும்னு விவரமாக சொல்லியிருக்கார். அதோட வெளிப்பகுதி வடிவமைப்பு எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான மரத்தில் அல்லது உலோகத்தில் செய்யணும், அது பறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கார். இந்த விவரத்தை எல்லாம் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்கள் கிட்டே சொன்னேன். அவள் முழுசையும் கேட்டுட்டு ப்ரொப்பல்லர் மாடல் ஏரோப்ளேன் உத்தி இது, அவர் சொல்லியிருக்கிற முறையில் வடிவமைச்சா ரொம்ப நன்னா பறக்கும்னு சொன்னான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், விமானத்தை பற்றி சொன்ன போஜராஜன் அதோட முக்கியமான எந்திர பாகங்களை பற்றி சொல்லலை. அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கார். எதிர்காலத்தில் ஆகாச ஊர்திகள் மனுஷாலை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும், அதனால் அதை சொன்ன பாவம் எனக்கு வேண்டாம்னு குறிப்பிட்டிருக்கிறார். பெரியவா சொல்ல அந்த பக்தருக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த எல்லோருக்கும் வியப்பு மிதமிஞ்சித்து. மகா பெரியவாளுக்கு சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் மாதிரியான விஷயங்கள் தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தவாளுக்கெல்லாம் பெரியவா விமானத்தை பற்றி சொன்னது வியப்பை ஏற்படுத்தியது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.